அங்கே இருக்கிற கள்ளக்குறிச்சி மக்களுக்கு தெளிவாக தெரியும். பாஜகவை சார்ந்தவருக்கு இதிலே தொடர்பு இருக்கிறது. நீங்கள் ஆளுகிற பாண்டிச்சேரியில் இதனால் இந்த மெத்தனால் வந்தது. ஆனால் எனக்கு ஒரு ரீசனபிள் டவுட் இருக்கு. பிரதமர் 20ஆம் தேதி மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றேன்னு சொல்றார். அவர் கேன்சல் பண்றார். அன்றைக்கு இந்த அக்கரன்ஸ் நடக்குது. நான் கூட அதை வந்து டைப் பண்ணலாம்ல. Milky Mist ice creams. குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அண்ணாமலை இவ்வளவு துடிப்பதற்கு என்ன காரணம்? சிபிஐனா தப்பிச்ச வச்சிடலாம். அவங்கள ஆகாயத்திலிருந்து நேராக குச்ச விட சிபிஐ அதிகாரிகளும் இடி அதிகாரிகளும் ஐடி அதிகாரிகளும் நிர்மலா சீதாராமனை போன்றவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேசுகிறார். திமுகவுக்கு இதற்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறாரே. நான் ஆணித்தரமாக உங்கள் மூலமாக சொல்கிறேன், பாஜகவை சார்ந்தவருக்கு இதிலே தொடர்பு இருக்கிறது. நீங்கள் ஆளுகிற பாண்டிச்சேரியில் இதனால் இந்த மெத்தனால் வந்தது. பிஜேபி ஆளுகிற அந்த மாநிலத்திலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் வந்தது என்று சொல்லுகிறார்கள். பத்திரிகையில் வந்தது, ஊடகங்களும் வந்தது, எல்லாரும் சொல்கிறார்கள். பாண்டிச்சேரியில் பிஜேபி தானே ஆட்சி இருந்தது. அந்த சீஃப் மினிஸ்டர் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டாங்களா நிர்மலா சீதாராமன்? ஆக ராஜினாமா செய்யணும். எதுக்கு ராஜினாமா பண்ணணும்? சம்பவம் நடந்த அடுத்த நிமிடத்திலிருந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துட்டே வரார். அதிலே அட்மிட் பண்ணிக்கிறார் நம்ம எடப்பாடி. இந்த சம்பவம் நடந்த பிறகு இவ்வளவு சாராயம் அழிக்கப்பட்டது, இவ்வளோ பேர் இவ்வளோ பேரல் பிடிச்சதுன்னு சொல்கிறார். அப்போ இதுலேருந்தே வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சு அர்த்தம் தானே. நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்து விட்டது என்று தான் அர்த்தம். ஆக இதையெல்லாம் பொதுமக்கள் மத்தியிலே அங்கே இருக்கிற மக்களுக்கு நன்றாக தெரியும். யார் இதற்கு காரணம், யார் யார் இருந்தார்கள், அவருடைய பட்டியெல்லாம் ஒன்று ஒன்றா வந்துட்டு வெளியில். ஆனால் திட்டமிட்டு திமுக மீது வழி சொல்ல வேண்டும் என்பதற்காக ராஜினாமா செய்யணும்னு கேட்கிறார். சிபிஐன்னு கேட்கிற எடப்பாடி நான் கேட்கிறேன். நான் போட்ட வழக்கு 3000 கோடி ரூபாய் அவர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் செய்தார் என்று சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு போட நான் சிபிஐ என்கொயரியே கேட்கல. சென்னை ஹைகோர்ட்டே சிபிஐ விசாரணைக்கு ஆர்டர் பண்ணிச்சு. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி போய் ஸ்டே வாங்கினாரா இல்லையா? அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற போது சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாத எடப்பாடிக்கு திடீர்னு எப்போ வருது? பொதுமக்கள் சிந்திக்க மாட்டார்களா? நான் சொன்னதை போல சிபிஐ இந்த கேஸ்லாம் என்ன பண்ணியிருக்கு? 570 கோடி ரூபாய் கேஸு 8 வருஷம் ஆகுது, ஒன்றும் முடிவு எடுக்கல. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார். நடவடிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக எத்தனை பேர் குண்டாசில் போட்டிருக்கோம், எவ்வளோ பேர் இந்தியா பூராவிலும் எரிசாயுது 6000 பேர் இந்த 2 வருஷத்தில் மட்டும் இந்த விஷ சாராயம் கொடுத்து இந்தியா பூரா செத்துருக்காரு. பிஜேபி ஆளுகிற உத்தரப்பிரதேசத்தில் 2019 எவ்வளோ பேர் செத்தாங்க. அங்கெல்லாம் சிபிஐ என்கொயரி போடலையே. ஏன் குஜராத்தில் நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதே 137 பேர் செத்தாங்க, அங்கேயும் சிபிஐ போடலையே. காவல்துறை, தமிழ்நாட்டு காவல் நான் சொல்கிறேன், சிபிஐ பற்றி அவ்வளோ உயர்வாக பேசுகிறேன். நான் எடப்பாடி கேட்குறேன், நீ இடி வந்ததுல ரைடுக்கு, அந்த இடிக்கு வந்த ஆஃபீஸரே லஞ்சம் வாங்கினார், தமிழ்நாட்டில் பிடிபட்டாரா இல்லையா? ஜெயலலிதா பான்னு சொல்லணும்னா அவங்கள ஆகாயத்திலிருந்து நேராக குச்ச விட சிபிஐ அதிகாரிகளும் இடி அதிகாரிகளும் ஐடி அதிகாரிகளும் தமிழ்நாட்டில் வந்து கையும் களவா மாட்டினாங்களா இல்லையா? இடி ஆஃபீஸர்ஸு எல்லா அதிகாரிகளும் திருடர்கள் அல்ல, எல்லா அதிகாரிகளும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், அதில் வந்து தப்பு செய்யணும் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த துறையே, அதுவும் காவல்துறை அமைச்சராக இருந்தவர் இப்படி பேசுவது முறையல்ல. இதை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நிச்சயமாக நாங்கள் எடுத்து சொல்வோம். விக்கிரவாண்டி தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு எனக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாம், இட் இஸ் மை டவுட், மேபி ராங், ஆனால் எனக்கு ஒரு ரீசனபிள் டவுட் இருக்கு. பிரதமர் 20ஆம் தேதி மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றேன்னு சொல்றார். அவர் கேன்சல் பண்றார். அன்றைக்கு இந்த அக்கரன்ஸ் நடக்குது. நான் கூட அதை வந்து டைப் பண்ணலாம்ல. அண்ணாமலை இவ்வளவு துடிப்பதற்கு என்ன காரணம்? சிபிஐனா தப்பிச்ச வச்சிடலாம். இந்தியா பூரா பார்த்தோமே, காலையில் இடி ரைடு போது, சாயந்தரம் அவரை போய் பிஜேபி ஆதரிச்சா உடனே கேஸ் வாபஸ் ஆகுது. இந்தியா பூரா பார்த்தோமா இல்லையா? ஆகவே இதை மக்கள் மத்தியிலே நாங்கள் எடுத்து பிரச்சாரம் செய்வோம், எடுத்து சொல்லுவோம்.
அங்கே இருக்கிற கள்ளக்குறிச்சி மக்களுக்கு தெளிவாக தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த பகுதி மக்கள் ஆதரவு தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து. ஆகவே இதை பற்றி எல்லாம் எடப்பாடி இது இன்னையோட முடிஞ்சு போச்சு. அவர் தான் இந்த இதுக்கு மேலே என்ன பேச போறார்? தொடர்ந்து இதே தான் சொல்லிட்டு இருக்காரு 2 நாளா. வேறு புதுசாக என்ன சொல்லியிருக்காரா? இவருடைய ஆட்சியில நாங்கள் பட்டியலிட்டு காட்டணும்னா மறைந்த ஜெயலலிதா பற்றிலாம் சொல்ல வேண்டியிருக்கோம். பச்சையா சொல்லணும்னா 2 பேர் குளிச்சாங்க, 100 பேர் கும்பகோணத்தில் செத்தாங்களா இல்லையா? அதனால அந்த அம்மாவை ராஜினாமா பண்ணாங்களா? அதை குளிக்கிறத பார்த்ததுக்காக 100 பேர் செத்தான். கொழுத்து போய் குடிச்சதுனால ஒரு 100 பேர் செத்தான். இதை என்னுடைய பாணியில சொன்னாங்க. ஆக இப்படி பேசுவது என்பது மனசாட்சியோடு பேச வேண்டும். அது மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் வந்து அராஜகம் செய்கிறார்கள், வெளிநடப்பு செய்கிறார்கள். இதே குட்காவை சட்டமன்றத்திலே திமுக உறுப்பினர் குட்கா எடுத்துட்டு போனார் காட்டுறது. இது பார்லிமெண்ட்லேயே அலௌடு. எனக்கு தெரியும், அண்ணன் மதியழகன் அவர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இட்லி விலையெல்லாம் ஏறி போச்சு. ஹோட்டலில் இருக்கிற இட்லியை வாங்கிட்டு போய் சபாநாயகர் கிட்ட காட்டினார், சபையிலே காட்டினார். இட்லி இழைச்சி போச்சு, இவ்வளோ பெரிய இட்லி இவ்வளோ இழைச்சி போச்சுன்னு அன்றைக்கி 1963 சட்டசபையில் காட்டினவர் தான் மதியழகன். இது மாதிரி பலதை பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபாவில் நான் பார்த்துருக்கிறேன். கொண்டாந்து காட்டுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா. ஆனால் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை உள்ளே கொண்டு போனார்கள் என்பதற்காகவே அவர் சஸ்பெண்ட் கூட பண்ணல, பதவி நீக்கம் செய்வதற்கே உரிமை குழுவிலே முடிவெடுத்து ஏறத்தாழ 20-30 எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்களுடைய பதவியை பறிப்பதற்கே நடவடிக்கை எடுத்தார். நல்ல வேளையாக நீதிமன்றத்தை திமுக நாடி அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி காப்பாற்றப்பட்டது. இதையெல்லாம் செய்துவிட்டு சட்டசபையில் எங்களை பேச விடலன்னு போய் சொல்றாரு. இப்ப கூட நாளைக்கு 4 நாளைக்கு சட்டசபை இருந்து வந்து பேசட்டும், தைரியமாக சந்திப்பதற்கு எங்கள் தலைவர் தயாராக இருக்கிறார். ஆகவே இதோடு எடப்பாடி நிறுத்தி கொண்டு ஒழுங்காக அரசியல் செய்தால் நாங்கள் அரசியல் பண்ணுவோம். இல்லை என்றால் அவர் போகிற வழியிலே அவரை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கோம். சார், எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை என்னன்னா, முதலமைச்சர் தற்போது வரை கள்ளக்குறிச்சி பார்க்கல, துறை சார்ந்த அமைச்சரும் இது வரைக்கும் கள்ளக்குறிச்சியில போய் மக்களை சந்திக்கலங்கிறதா கோரிக்கையா இருக்கு. அதே போல சிபிஐ விசாரணைக்கு திமுக சிபிஐனுடைய லட்சணத்தில் தான் நான் சொன்னேங்க. 570 கோடி கண்டுபிடிக்கப்பட்டு கொடுத்து 8 வருஷம் ஆகுது. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. ₹1 2 570 கோடி. இட் இஸ் அ கோர்ட் ஆர்டர், டைரக்ஷன் ஆஃப் தி கோர்ட்டு. அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எடப்பாடிக்கு இந்த குட்கா கேஸில் சிபிஐ போட்டதை இதுவரையில் என்ன நெட் ரிசல்ட் வந்தது? சிபிசிஐடி மேலே சந்தேகப்படுவதற்கு என்ன காரணம்? அதே மாநில சர்க்கார்கள் கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறை விசாரணை தானே எடப்பாடியை விடுதலை செய்யப்பட்டார். நான் போட்ட கேஸில் அது தப்பாக பிரித்து பேசுகிறார் எடப்பாடி. நான் இன்னும் வாபஸ் வாங்கிட்டேன். சத்தியமாக வாபஸ் வாங்குற பரம்பரையில் நான் வரவில்லை. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் எந்த கேஸும் வாபஸ் வாங்குறேன். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு வந்தது. இவர் தான் போய் ஸ்டே வாங்கினார், சிபிஐ விசாரிக்கூடாது. அப்பொழுது அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது நானும் சொன்னேன், சிபிஐ விசாரணை வேணான்னு சொல்கிறாரு, எனக்கும் வேண்டாம் அப்படின்னு. ஸ்டேட் போலீஸே விசாரிக்கணும். அதை விசாரித்த நீதிபதி தமிழ்நாட்டு போலீஸும் ஒழுங்காக நடத்துதுன்னு சொல்லி அவர் கிளீன் சிட்டு கொடுத்துட்டு எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு. பாரதி வேண்டுமானால் இந்த வழக்கை தொடரலாம் அப்படின்னு கொடுத்தாரு. எதுக்காக சொல்கிறேன்னா, அவருக்கு சாதகமாக வந்தால் போலீஸை நம்பலாம். அவர் தான் போலீஸ் அமைச்சர், அவர் கீழே வேலை செய்கிற அதிகாரி தான் சாங்ஷனே கொடுக்குறாரு. அந்த அதிகாரி தான் விசாரிச்சாங்க. அதிலே அவர் விடுவிக்கப்பட்டாரா இல்லையா? உண்டா இல்லை சொல்லட்டும் எடப்பாடி. இல்லை, நான் பத்திரம் மாற்று தங்கம் ஆகினால் விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த போலீஸ் அதே போலீஸ் தானே இன்னும் இருக்கு. நாங்கள் புதுசாக ஆள் எடுத்து பட்டாளத்துக்கு ஆள் எடுத்தோமா? அன்னைக்கு இருந்த இன்னும் அதிகாரி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. எந்த அடிப்படையில் நிர்மலா சீதாராமன் திமுகவுக்கு இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த அடிப்படையில் நான் சொன்னேன். பாஜக தலைவர்களான அண்ணாமலை மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் போயிட்டு கவர்னர் சந்திச்சிருக்காங்க. தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும், நீங்க அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மெமரண்டம் போட்டிருக்காங்க. அவருக்கு எப்படி பண்றாருன்னு பார்ப்போம். அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அது இன்னும் இந்த ராஜ்பவன் என்பது பிஜேபியினுடைய ஹெட் குவார்டர். கமலாலயத்துக்கு அடுத்து
கமலாலையும் பெரிய கமலாலையும் அது சின்ன கமலாலையும். சார், இந்த துறை சார்ந்த அமைச்சரும் முதல்வரும் பகுதியில் செல்லல அப்படின்னு சொல்லி பொதுமக்களே கேட்கிறாங்க. போறாருங்க. எங்க தலை முக உதயநிதி போனார், அமைச்சர்கள் போனார்கள், எல்லோரும் போயிருக்காங்க. இப்போ சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக போவார். ஓடி ஓடி வரல. எங்க தலைவர் மக்களை களத்திலே சந்தித்து பழக்கப்பட்டவர். காலையிலும் மாலையிலும் சட்டமன்றம் நடக்குது. அதுக்குரிய கான்கிரீட்டான வேலைகள்லாம் செஞ்சுட்டு நிச்சயமா எம்டி ஹேண்டடா போக முடியாது சார். கேட்குற கேள்விக்கு எங்க பதில் சொல்லணும்ல, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்னன்றத போனோம்ல, அதெல்லாம் செப்பரேட் பண்ணிட்டு போவார். நிச்சயமா பயப்படக்கூடியவர்கள் நிச்சயமா போவார். 2023 22 பேர் இறந்தாங்க விழுப்புரம் மாவட்டத்தில். இப்போ 24 இது தொடர் நிகழ்ச்சியா இருக்கு. அதான் சொன்னா தொடர் நிகழ்ச்சி இப்ப இல்லைங்க. 1938 இருந்து இந்தியா பூரா நடந்தது. போன வருஷம் மொத்தம் 6000 பேர் இந்தியா பூரா செத்துருக்காங்க. அதுல உத்தரப்பிரதேசம் பிஜேபியில ஆளுகிற உத்தரப்பிரதேசத்துல மட்டும் 200 பேர் பட்டவங்க 2020 23 செத்துருக்காங்க. அங்க சிபிஐ முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அனுபவத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை உடனே சீஃப் மினிஸ்டர் வந்து கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டார். ஆனால் தொடர் கண்காணிப்புல தாங்க இந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு. இத்தனை பேர் மேல குண்டாஸ்ல ஆக்ட் பண்ணிருக்க புள்ளி உரத்தோடு இருந்தாங்க. சட்டசபையிலே தலைவர் படிச்சாரு. விழுப்புரத்துக்கு பிறகு எத்தனை பேர் குண்டாஸ்ல போனாங்க, எத்தனை லிட்டர் சாராயம் கைப்பற்றப்படுது, அதையெல்லாம் எப்படி அழித்திருக்கிறார்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரோம் cannot be built on a single day. வேறத்தாழ 60-70 வருஷமாக இருக்கிற ஒன்றை ஒரே நாள்ல மாற்றிட முடியாது. ஏங்க டிஜிபியா லஞ்சம் வாங்கினார் தமிழ் அவருடைய ஆட்சி காலத்தில் சொல்றாங்க. விற்கிறதுக்கு இல்லை, நான் இல்ல நான் அது நியாயப்படுத்தியே பேசல. நான் முதலே சொல்லிட்டேன். தவறு நடந்திருக்கிறது, அதுக்குரிய தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்ந்தவர்களுக்கு சத்துவம் செய்யப்பட்டிருக்காங்க. அவ்வளவுதான் எடுக்க முடியும். என்ன பண்ண முடியும்? என்ன எடுக்கணும்னு நீங்க சொல்லுங்க, நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. வாரம் கண்காணிப்பு நடத்தப்படும், மதுவை ஒழிக்க கண்காணிப்பு நடத்தப்படும். அப்படி ஒரு வருஷம் எடுத்து இந்த கண்காணிப்பு கரெக்டா நடந்திருந்தா இந்த மாதிரி கலாச்சாரம் இப்ப ஏற்பட்டுருக்காரு. இந்த மாதிரி இல்லைங்க, தேர்தல் நேரம் அது முடிஞ்ச பிறகு கூட்டம் போட்டாரு. கண்காணிப்பு பண்றது ஒரு வருஷம் தொடர்ந்து வாரம் 52 வாரங்கள் அதாவது ஃபெயிலியர். அதாவது எஸ்பி தான் அதுக்காக தான் சஸ்பெண்ட் பண்ணமே. அவரு செஞ்சாருன்னு தான் சஸ்பெண்ட் பண்ணோம். அது மட்டும் ஏடிஜிபிஐ பண்ணியிருக்காங்க, காத்திருப்போர் பட்டியல் வச்சிருக்காங்க. அதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கு. எந்த ஆக்ஷனும் நம்ம ஆர்பிட்ரியா எடுக்க முடியாது. தீர்வு இப்போ நிச்சயமாக தீர்வு காண்பதற்குரிய அதுக்காக தான் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில குழு போட்டிருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிய போகுது. அதனுடைய அடிப்படையில நடவடிக்கை எடுப்பாங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சிகளே துறை ரீதியான நடவடிக்கை தாண்டி சட்ட ரீதியான நடவடிக்கை தவறு செய்த காவலர்கள் மீது அதிகாரி சட்ட ரீதியானதான் கமிஷன் போட்டிருக்கோம் சார். லீகல் ஆக்ஷன் கேன் பி டேக்கன் ஒன்லி அப்பான் தி ரிப்போர்ட் given by the judicial என்கொயரி. அந்த கமிஷன் போட்டிருக்க கமிஷனுடைய மேல் தான் எடுக்க முடியாது. காவல்துறை தவறு செய்த காவல்துறை கூட்டணி கட்சி சொல்றத அவங்களுடைய கருத்து சொல்லிருக்காங்க. ஆனால் உண்மையா இல்லையான்னு விசாரித்தான் கமிஷன் போட்டிருக்கு. அதனால ஆட்சி பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. நடவடிக்கை எடுக்கலாம், நீங்களே பார்த்து எழுதுங்க. நிச்சயமாக அதை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கு எங்க தடுத்தாங்க. கூட்டணி கட்சி சார்ந்தவர்களே சரி, கல்லு கடைகள் போன்ற மரணங்கள் வாய்ப்பு அவருடைய அபிப்பிராயம் நான் தான் சொல்றேன். 38 ஆரம்பிச்சது, ராஜாஜி காலத்துல இருந்து வருது. குஜராத் அவங்க சீஃப் மினிஸ்டர் முதல்ல இருக்கும்போது அவர் தான் கொண்டாந்து விட்டாரு. அவர் கொண்டாந்ததே இந்த மது விலக்கு போட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அவர் கண்டுபிடிச்சது தான் சேல்ஸ் டாக்ஸ். அது அவர் இந்த லாஸை சரி பண்றது தான் சேல்ஸ் டாக்ஸ்னு ஒன்று கொண்டாந்தார். இன்னைக்கு அந்த சேல்ஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி வரலாம் போய் இந்தியாவில் பெரிய டாக்ஸ் ஆகி போச்சு. ஆனால் இன்னும் அது ஒழியல, சாராயம் ஒழியல. இது வெளிப்படையாக எல்லாரும் ஒத்துக்கணும். எம்ஜிஆர் பாணியில் சொல்லணும்னா திருடனாய் பார்த்து திருட்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னார்ல, அதுபோல குடியே குடிக்கிறவன் மாறாவிட்டால் குடியை மாற்ற முடியாது. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு சாத்தியமா? அது நான் சொல்ல முடியாது இப்போதைக்கு.
Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.